ஆப்கி அதாலத்துல முதல் குற்றச்சாட்டு பிலிம் ஸ்டார் நானா பாட்டேக்கர் மீது. இவருக்கு சீக்கிரமாவே கோபம் வந்துடும். நானா பிலிம் இண்டஸ்ட்ரியில என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இம்ப்ரெஷன் என்னன்னா நீங்க ரொம்ப ஷார்ட் டெம்பர்ட்னு. அது ஆமா, கண்டிப்பா கத்த ஆரம்பிச்சிடுவீங்க, கண்டபடி திட்டுவீங்க, சண்டை போட ஆரம்பிப்பீங்க, வாக்குவாதம் பண்ணுவீங்க. ஆமா, அது ஸ்கிரீன்ல கண்டிப்பா பணம் கிடைக்கும் அதுக்கு. இது உண்மைதான். ஆனா அது ரோலுக்காக, மத்தபடி கோபம் வரும் எனக்கு. ஆனா ஒரு சில டைரக்டர்ஸ் அந்த கோபத்தினாலேயே நானா பாட்டேக்கரை இந்த படத்துல காஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைச்சிருக்காங்க. ஆமா, உண்மைதான் அது. வெட்னஸ்டேல ரோல் இதனால தான் கிடைக்காம போச்சா? ஆமா, நசீர் எனக்கு இந்த விஷயத்த சொன்னாரு. அந்த நசீர் ரோலை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நசீர் என்னோட பேரை சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு. பாண்டே என்ன சொன்னாருன்னா, இல்லப்பா அவரு அடி வாங்க வேண்டியது வரும், என்னால முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நான் பாண்டேவை நேரில் சந்திச்சு இப்படிலாம் பண்ணாதப்பான்னு சொல்லியிருந்தேன். அதாவது நான் கொஞ்சம் கோவக்காரன் தான், ஆனா பைத்தியம் இல்லை. நான் இன்னொன்னு கேள்விப்பட்டேன், ஒரு டைரக்டர் உங்ககிட்ட ஹீரோயின் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் கையக்கால ஆட்டுங்களேன்னு சொன்னாராம். ஆனா நானா இப்படியே பார்த்துக்கிட்டு நின்று இருக்கேன். அவங்க அங்க கை காலை ஆட்டிக்கிட்டு இருக்கும் போது நான் இங்க எதுக்காக ஆட்டணும்? அவங்க என்னங்க பார்க்க போறாங்க? அதனாலதான் ரைட்டர்ஸும் உங்களுக்காகவே இந்த மாதிரி டயலாக் எல்லாம் எழுதுறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகையா மௌத் கே தமாஷா தேக்னே கே லியே. ஆமா. ஆனா இந்த பர்டிகுலர் சீன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அப்புறம் மெஹன் குமார் கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆடியன்ஸை வர வச்சிருந்தாரு. ஒருவேளை நான் அங்க போலன்னா இவ்வளோ பேமெண்ட் பண்ண வேண்டியது இருந்திருக்கும். ஸோ மெஹல் குமார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நானான்னாரு. நான் அவர் கூடவே அப்படியே போயிட்டேன். அப்போ சீன் கூட எழுதல. நான் என்ன சொன்னேன்னா, அப்போ ஒரே நேரத்தில் 5 கேமரா வைங்கன்னு சொன்னேன். அப்புறம் ஒரு கேமரா ஓடிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னேன். மேகசின்ஸ் ரெடியா வச்சுக்கங்க. நான் என்ன பேச போறேன்னு எனக்கு அப்ப தெரியாது. அந்த சீன் அப்படிதான் எடுத்தாங்க. முன்னாடியே அதை எழுதல. இது ரொம்பவே பெரிய டயலாக். ஆமா, முழுசும் आगे मेरी मौत का तमाशा देखनी, अब मुझे लटका दोगे, जुबान ऐसे बाहर आएगी आंखें. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல, ஞாபகம் இல்ல. நிஜமா ஞாபகம் இல்லையா? மக்கள் கேட்கறாங்க. இது உண்மையிலேயே எனக்கு ஞாபகமே இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பார்த்து இதுல இருந்து 2-3 லைன் சொன்னா அப்படியே பண்ணலாம். आ गए मेरे मौत का तमाशा देखने. अब मुझे लटका देंगे, जुबान ऐसे बाहर आएगी, आंखें बाहर आएगी और यहीं लटकता रहूंगा. फिर मेरा भाई मुझे नीचे उतारेगा, आप चर्चा करते हुए चले जाओगे, खाना खाओगे और फिर से सो जाओगे. तुम्हारी यही नामर्दान की बुज़दिली एक दिन इसी देश के मौत का तमाशा इसी खामोशी से देखे. कुछ नहीं कहना चाहता तुम्हें. வேறையா? உங்கள வஜூத் படம் யாராவது பார்த்திருக்கீங்களா? வஜூத் ஒரு படம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான கவிதை ஒன்று எழுதுனாங்க. அது ஜாவித் அக்தர் சார். அப்புறம் மாதுரிக்காக நான் ஒன் சைடா மாதுரிய லவ் பண்ணுவேன். ஆப்வியஸ்லி அந்த சைடு வாய்ப்பில்லை. ஏன்னா இந்த முகம், நான் ஆக்டர், அதுல ஒரு டைரக்டர் அந்த நாடகத்துல. அப்புறம் மாதிரி அங்க இருக்கணும்னு அவரு நினைப்பாரு. அப்புறம் அவரு யோசிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. மாதிரிக்காக சொன்னதுனால நான் இதுவரைக்கும் மறக்கவே இல்லை. कैसे बताऊं मैं तुम्हें, मेरे लिए तुम कौन हो? कैसे बताऊं मैं तुम्हें, तुम धड़कनों का गीत हो, जीवन का तुम संगीत, तुम जिंदगी, तुम बंदगी, तुम रोशनी, तुम ताजगी, हर खुशी प्यार हो, प्रीत हो, मनमीत हो.
आंखों में तुम, यादों में तुम, नींदों में तुम, ख्वाबों में तुम। तुम हो मेरी हर बात में, तुम हो मेरे दिन रात में। तुम सुबह में, तुम शाम में, तुम सोच में, तुम काम में। मेरे लिए पाना भी तुम, मेरे लिए खोना भी तुम, मेरे लिए हंसना भी तुम, मेरे लिए रोना भी तुम, और जागना सोना भी तुम। जाऊं कहीं, देखूं कहीं, तुम हो वहां, तुम हो वहीं। कैसे बताऊं मैं तुम्हें, तुम बिन तो मैं कुछ भी नहीं। कैसे बताऊं मैं तुम्हें, मेरे लिए तुम कौन हो। ये जो तुम्हारा रूप है, ये जिंदगी की धूप है। चंदन से तरशा है बदन, बहती है जिसमें एक अगन। ये शोखियाँ, ये मस्तियाँ तुमको हवाओं से मिली, जुल्फे घटाओं से मिली। होठों में कलियाँ खिल गई, आंखों को झीलें मिल गई। चेहरे में सिमटी चांदनी, आवाज़ में है रागिनी। शीशे के जैसा अंग है, फूलों के जैसा रंग है, नदियों के जैसी चाल है। क्या हुस्न है, क्या हाल है। ये जिस्म की रंगीनियाँ जैसे हजारों तितलियाँ। बाहों की ये गोलाइयाँ, चल में ये परछाइयाँ। ये नगरियाँ हैं ख्वाब की, कैसे बताऊँ मैं तुम्हें हालत दिले बेताब की। कैसे बताऊँ मैं तुम्हें, मेरे लिए तुम कौन हो। कैसे बताओ, मेरे लिए तुम धर्म हो, ईमान हो, तुम ही इबादत हो मेरी, तुम ही तो चाहत हो मेरी, तुम ही मेरा अरमान हो। तकता हूं मैं हर पल जिसे, तुम ही तो वो तस्वीर हो, तुम ही मेरी तकदीर हो। तुम ही सितारा हो मेरा, तुम ही नजारा हो मेरा। यूं ध्यान में मेरे हो तुम, जैसे मुझे घेरे हो तुम। पूरब में तुम, पश्चिम में तुम, उत्तर में तुम, दक्षिण में तुम, सारे मेरे जीवन में तुम। हर पल में तुम, हर छिन में तुम। मेरे लिए रास्ता भी तुम, मेरे लिए मंजिल भी तुम। मेरे लिए सागर भी तुम, मेरे लिए साहिल भी तुम। मैं देखता बस तुमको हूं, मैं सोचता बस तुमको हूं, मैं जानता बस तुमको हूं, मैं मानता बस तुमको हूं। तुम ही मेरी पहचान हो, कैसे बताऊं मैं तुम्हें। देवी हो तुम मेरे लिए भगवान हो। कैसे बताऊं मैं तुम्हें, मेरे लिए तुम कौन हो। இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதோட லயம் இருக்கே. அதுல 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது மூளையில இருந்து வெளியே வரமாட்டேங்குது. அதுக்கு ஒரு ரிதம் இருக்கு. இதெல்லாம் வரலையா இல்ல மாதுரினால? அது ஒரு பக்கம் இருக்குது, அதுல சந்தேகமே இல்ல, அது அப்படிதான். ஆனா மாதுரிக்கு நல்ல விஷயம். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, பிரகாஷ் ஷா ராஜ்நீதி செட்ல இருக்கும்போது உங்களை பாட்டு பாட சொன்னபோது அவரை கண்டபடி திட்டிட்டீங்களாமே, அவர் கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு. நான் பிரகாஷ திட்டினா? நியூஸ் பேப்பர்ல இப்படிதான் வந்தது. நான் பெரும்பாலும் நியூஸ் பேப்பர்ஸ் படிக்க மாட்டேன். அப்புறம் இன்னொன்னு வந்தது, அனுராக் காஷ்யப்ப ஒரு சீன்ல ஆக்ட் பண்ணும்போது பாலமா ஒரு அறை விட்டீங்களாமே. உடனே சொன்னீங்களா, பாத்தியா எப்படி அறை விட்டேன்னு. என்னமோ உன்ன பெரிய இவன் நினைச்சு. இந்த மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நானா பாட்டேக்கர் ரியல் லைஃப்ல வில்லன், அப்பப்ப தலையில அடிச்சுப்பாருன்னு. முதல் நேஷனல் அவார்டு கிடைச்சது தலையில அடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம். ஆனா உண்மையாவே வாழ்க்கையில அடிச்சுப்பீங்களா இல்ல வெறும் படத்துக்காகத்தான்? அந்த மத்தவங்களோடது. அப்புறம் இன்னொன்னு என்ன கேள்விப்பட்டேன்னா, அந்த அவார்டு வாங்க நீங்க ஸ்டேஜுக்கு போனப்போ அங்க உண்மையாவே ரொம்பவே அழுதுட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். இல்லையே, நான் எதுக்கு பாழுவேன்? இன்னொருத்தர் என்னோட காம்படேட்டர், அவருக்கு அந்த அவார்டு கிடைக்கலன்னு அழுதுகிட்டு இருந்தாரு அந்த நேரத்துல. ஆனா பரிந்தா எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்ஃபார்மன்ஸ், சில விஷயங்கள், சில படங்கள் இப்படி வந்துரும். நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம், பக்கத்துல உள்ளவங்க செய்வாங்கல்ல, அதுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வரும்.
அப்படியே 26/11லயும் இதுதான் நடந்தது. ஒருவேளை யாராவது ஒரு ஆக்டர் இது நான் பண்ணேன்னு சொன்னா அது உண்மை இல்ல. ஏன்னா அதுக்காக எத்தனையோ விஷயங்கள் டிபெண்டா இருக்கு. என்னோட கோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ரைட்டர்ஸ் இருக்காங்க, கேமராமேன் இருக்காங்க, டைரக்டர் இருக்காங்க. எல்லாம் சேர்ந்தாதான் இது நடக்கும். அப்பதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா நான் தான் பண்ணேன்னு சொல்ல முடியாது. நான் காமோஷி ரோல் பண்ணும்போது சஞ்சய் பன்சாலி அந்த ரோலை ரொம்ப சிறப்பா முன்னாடியே எழுதி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அதை போய் பண்ண வேண்டியதுதான். அது ரொம்ப ஈஸி. ஆனா அதுக்கப்புறம் 16 மாசம் நாங்க அந்த போய் பாஷையை கத்துக்கிட்டோம். ஏன்னா அது டெஃப் அண்ட் டம் பாஷை. அதுல என் கூட சேர்ந்து வேலை பார்த்த பையன், அப்பா அம்மா 2 பேருமே டெஃப் அண்ட் டம். நிஜமாவே அவங்க அப்படிதான். அவங்க அம்மா தான் எனக்கு கத்துக் கொடுத்தாங்க. இந்த பையன் அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன தோணுமோ அதை எனக்கு புரிய வைப்பான். அவங்க இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு நடுவுல எனக்கு. அப்புறம் அங்க அவங்க இத பார்த்ததுக்கு அப்புறம் எவ்வளோ கஷ்டமா இருந்ததுன்னா, அப்பா அம்மா 2 பேருமே ஊமை. அப்புறம் இந்த பையன் மக்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுவான். பரிந்தா படத்துல என்ன கேள்விப்பட்டேன்னா, நீங்க அந்த ஒரு எரியற சீன்ல உண்மையாவே நீங்க ரொம்ப காயம்பட்டு செத்து பொழைச்சிங்கன்னு. ஆமா, எனக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்புறம் 1 இயர் ஷூட்டிங் பண்ணவே இல்லை. நான் 60 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். ஒரு ஊஞ்சல்ல எரியிற மாதிரி சீன் அது. நான் உண்மையிலேயே எரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மக்கள் நீங்க ஆக்டிங் தான் பண்றீங்கன்னு நினைச்சாங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, ஆக்டிங் தான். ஆனா அந்த ஊஞ்சலுக்கு இந்த பக்கமும் தீ இருக்கு, அந்த பக்கமும் தீ இருக்கு. நான் இந்த பக்கம். அப்புறம் நான் ஊஞ்சலை பேலன்ஸ் பண்றப்போ வலிக்கிருச்சு. அங்க நிறைய கிளாஸ் பீசஸ், பாட்டில வீசினதுனால நிறைய கிளாஸ் பீசஸ் இருந்துச்சு. அப்புறம் அந்த பக்கத்துல இருந்து ஜாக்கி கத்திட்டு இருந்தாரு, நானா ஆர் யூ ஓகே அப்படின்னு. அப்புறம் நான் என்ன பார்த்தப்போ என்னோட ஸ்கின் எல்லாம் உறிஞ்சு கீழே விழுந்துருச்சு. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, நோ ஐ எம் நாட் ஓகேன்னு. அப்புறம் வந்து அணைச்சாங்க. அங்க டாக்டர் இருந்தாங்க. இமிடியேட்டா என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. ரொம்ப நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்களா? 60 நாள். அப்ப இந்த ஸ்கின் எல்லாம் எதுவுமே இல்ல, எல்லாம் வந்துருச்சு கிளவுஸ் மாதிரி. நானா இதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்கக்கூடாதுன்னு நாங்க வேண்டிக்கிறோம். உங்களுக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கணும். நீங்க நிறைய மக்களை என்டர்டெயின் பண்ணணும். எப்படியும் ஒரு பக்கம் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. உண்மையிலே நடக்கிறத பார்த்தா, இந்த நாட்டில் நடக்கிறத பார்த்தா வலி இருக்க தான் செய்யுது. படம் மூலியமா எவ்வளோ சொல்ல முடியுமோ அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். சொல்றதுக்கு முயற்சி பண்றோம். ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கோபம் வருது, கஷ்டமா இருக்கு. நாங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. எங்க எல்லாத்துக்குமே வலின்னு ஒரு விஷயம் இருக்கு. எங்களால தப்பிக்க முடியும். ஆனா முடியாதவங்களால என்ன பண்ண முடியும்? ஒருவேளை என்கிட்ட வழி இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்? உண்மையை சொல்றேன், எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கும். எங்களோட வேதனையை எப்படி சரி பண்ண முடியும்? உங்களுக்கு புரியுமா? சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இது இந்த காலத்து பசங்களோட சஃபகேஷன், இந்த கால ஜெனரேஷன். அதை பத்தி நாம கண்டிப்பா யோசிச்சாகணும், என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு. அதுக்கு ஒரு அவுட்லெட் இல்ல. அந்த அவுட்லெட் நமக்கு வேணும். நீங்க ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணும்போது, ரோல்ஸ் செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் அதுக்குள்ள இருக்கணும், மக்களுக்கு நாம காட்ட வாய்ப்பு கிடைக்கணும்னு நினைப்பீங்களா? நான் ரொம்ப சேஞ்ச் பண்ணுவேன், நிறைய இன்டர்ஃபியர் பண்ணுவேன். ஆனா அதுல இந்த டயலாக் நான் தான் எழுதுனேன்னு வெளியே சொல்லிக்கிறது இல்ல. இல்ல இது என்னோடதுன்னு சொல்ல, அந்த கிரெடிட் அவங்களுக்கு தான் போய் சேரும். ஆனா இத்தனை வருஷமா புக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எழுதவும் செய்வேன். அதனால இது என்னால பண்ண முடியும்னு தோணும் எனக்கு. எங்கேயாவது அதுல தப்பு இருந்தா அவங்க கிட்ட சொல்லிருவேன். ஆனா எனக்கும் இந்த இடத்துல சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு, வருத்தமா இருக்கு. புரிய மாட்டேங்குது ஏன் இப்படி நடக்குதுன்னு. அப்புறம் இதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஒரு அப்பாவா இருக்கிறதுனால எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னோட மகன் இந்த மாதிரியே நடுவுல விட்டுட்டு போயிட்டான்னா, அதாவது நான் இல்ல, எல்லா அப்பாவும் யோசிப்பாங்க. இதுக்கான தீர்வு எனக்கு இங்க வந்தது நல்லதுன்னு தோணுது. நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன். நான் இங்க வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இங்க வந்தது ரொம்ப நல்லது ரஜத். இந்த ப்ரோக்ராம் மூலியமா என் மனசுல இருக்கிறத மக்கள்கிட்ட நான் சொல்ல முடியும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா அதுக்காக தோத்துட்டேன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு இதுல இருந்தே பசங்கள்லாம் வரலாம். இந்த கூட்டத்திலிருந்து யாராவது இங்க வந்து உட்காரலாம். அப்புறம் இதே விஷயத்தை எடுத்துட்டு ஓடுவாங்க. இது ஒரு ரிலே மாதிரி. அவ்வளவுதான்.
நாட்டில் உள்ள இளைஞர்கள் வெளியே வந்துட்டாங்க. ஒன்று லீடர்ஷிப் கூட இல்லை, லீடர்ஷிப் இல்லாமலே கூட அவங்க எல்லாருமா சேர்ந்து வந்தே மாதரம் கோஷம் எழுப்பினாங்க, பாரத் மாதா கி ஜெயின்னு சொன்னாங்க, கவர்மெண்ட்டை தலகுனிய வச்சாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. எப்படி பார்த்தாலும் இதுதானே நம்மளோட பலம். நாம கொஞ்ச நாள் கழிச்சு ஆசீர்வாதம் கொடுக்க மட்டும்தானே இருப்போம். வேற என்ன? அதாவது நான் இவங்க கூட கொஞ்ச நாள்ல போயிருவேன்.